பேசும்படியாக சித்தம் கொண்ட கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பேசுகிற என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமேன். இயேசு கிறிஸ்து கூறிய 6வது வார்த்தை, சிலுவையில் கூறிய 6வது வார்த்தை முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது என்று இயேசு கூறிய வார்த்தை, முதலாவது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். நியாயப்பிரமாணம் பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் 613 கட்டளைகள் இருந்தது. இந்த 613 கட்டளைகளையும் மோசேக்கு சுருக்கமாக 10 கட்டளையாக இயேசு கிறிஸ்து பேசினார். அந்த 10 கட்டளையும் ஒரு மனிதன் கடைபிடித்து வரவில்லை. ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் சாக வேண்டும் என்று பழைய ஏற்பாடு பகுதி சொல்லியிருந்தது. ஆனால் ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் வீட்டில் உள்ள கொழுத்த மாட்டையாவது கொழுத்த ஆட்டையாவது ஆலயத்தில் வந்து பலியிட்டு அவன் பாவத்தை கழுவப்பட வேண்டும் என்று அவன் பாவம் அந்த பாவம் மறைந்து போகும் என்று சொல்லி அன்றைக்கு அதை ஒப்பு கொடுப்பான். 2வது முறை ஒரு மாதத்துக்கு பிறகு அடுத்து ஒரு பாவம் வரும்போது அடுத்து ஒரு கொழுத்த புறாவை கொண்டு பலியிடுவான். அப்பவும் நம் பாவம் நிறைவேறிவிட்டதுன்னு நினைப்பான். ஆனால் பிதாவானவர் குமாரனை நோக்கி, இப்படி மனுஷன் ஏகமாய் பாவம் செய்து பூமியை கெடுத்து கொண்டிருக்கிறான் என்று பிதா குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை பூமியிலே ஒரு ஆட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த கட்டளைகளை 10 கட்டளை நிறைவேற்றினபடினால் அவர் தம் ஆட்டுக்குட்டியானோடு அவருடைய பலியினால் சிலுவையில் அறைந்து இந்த பாவங்களுக்கு தக்கதாக நம்ம ஒரு ஆடு புறா குஞ்சு என்று செலுத்தினதை அவர் தம்மை தாமே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து இரத்தத்தினால் அவர் பாவங்களை கழுவி விட்டார். அதனால் அந்த பாவங்கள் வந்து பழைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். 2வதாக தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி முடித்தார். தீர்க்க தரிசனம் அவர் வாழ்ந்த நாட்களில் 33 ஆண்டு வாழ்ந்தார். 33 ஆண்டுகளிலும் பிதாவினுடைய சித்தத்தை மட்டுமே தீர்க்கதரிசிகள் உரைத்த யாவரையும் பற்றி பேசி சுகமளிக்கவும் குருடர்களை பார்வையிட செய்யவும் அவர் என்னென்ன தீர்க்கதரிசிகள் சொன்னார்களோ அதை அப்படியே நிறைவேற்றி வந்தார். இயேசு கிறிஸ்து ஏசாயா 7:13 முதல் அவர் பிறப்பின் பற்றி சொல்லியிருந்த காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி வந்தார். 2வதாக அவர் சிலுவையில் அறையக்கூடிய தரிசனங்களை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி 53ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறபடி அவர் பாடுபடவும் சிலுவையில் அறையவும் மரிக்கவும் புறஜாதியர்களால் தூசிக்கப்படவும் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேறும்படி அவர் தீர்க்கதரிசிகள் நிறைவேற்றினதை முடித்தார். 3வது காரியமாக இயேசு முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அவர் தன்னைத்தாமே ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் எப்படி ஒப்பு கொடுத்தார் என்றால், இரவு பிலாத்து இந்த இயேசுவிடத்தில் நான் ஒரு குற்றத்தையும் காணவில்லையே, ஆனாலும் மக்களின் கூக்குரல், மக்களுடைய நிந்தையின் அவமானம் அவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்த மட்டுமில்லை, அவரை தண்டித்து விடுறதுக்கு அவர் யோசனையாக இருந்தார். ஆனால் ஜனங்கள் அவரை சிலுவையில் அறையும் என்று சொன்னதின் கூக்குரலின் காரணமாக அவர் இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் அறையதுக்கு காலையில் 6 மணி முதல் 9 மணி வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அந்த சேவர்கள் தெருவாக சிலுவை சுமக்க வைத்து கொல்கத்தா மலை வரை அவரை கொடுமைப்படுத்தினார்கள். இயேசுவானவர் சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். இந்த 6 மணி நேரத்தில் 3 மணி நேரம்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒவ்வொருத்தரும் அவதூறாக பேசினார்கள். ஆனால் இயேசுவோ ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. மூன்றாம் வேளையில் ஆண்டவர் 3 மணி நேரம் தீர்ந்த பொழுது 3 மணி நேரத்துக்குள் இந்த 7 வார்த்தையும் பேசினார். அந்த 7 வார்த்தையும் பேசுறதுக்கு முன்னாடி சூரியன் இருளடைந்தது, மேகங்கள் திரண்டது. அவரை தூஷித்த யாவர்களும் அங்கெங்குமே பதட்டமாக ஆயிட்டார்கள். அப்பொழுது இயேசுவானவர் பேசத் தொடங்கினார். அப்பொழுதுதான் இவர் மெய்யான தெய்வம் என்று ஒவ்வொருவரும் யோசித்தார்கள். அப்பொழுது பேசிய வார்த்தை தான், அவர் சிலுவையில் அறையப்படவும் இரத்த சிந்தி 7 வார்த்தைகள் பேசவும் அவர் தொடங்கும் போது பிதாவானவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தின பாவ நிமிர்த்தி செய்த திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். முதலாவது இயேசு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இரண்டாவது தீர்க்கதரிசிகள் உரைத்த சொல்லி இருந்த தீர்க்கதரிசிகள் சொல்லியிருந்த இதை நிறைவேற்றி முடித்தார். மூன்றாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவை முடிந்தது என்று சொல்லி தலை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் அவர் சிலுவையில் தாமே ஒப்பு கொடுத்து அவர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடித்தார். இதனால் தான் ஆட்டுக்குட்டியானவர் அவருடைய பலியினால் அவருடைய இரத்தத்தினால் பாவ நிவர்த்தி செய்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி முடித்தார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற வார்த்தையின்படி நாம் எல்லாரும் நாம் பாவத்திலிருந்து பெறவும் பாவத்திலிருந்து விடுதலை பெறவும் இனி நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தராய் நடப்போம். வருகை எதிர்கொண்டு செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 6வது சிலுவை வாக்கியத்தை தியானித்த நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ளும்படியாக முழங்கால் பணியிட்டு, ஆண்டவரே, எனக்காக பாவத்திற்கான நியாயப்பிரமாணத்தை செய்து முடித்தீரே. நியாயப்பிரமாணம் சொல்லுகின்றது வருஷா வருஷம் பலி செலுத்த வேண்டும். ஆனால் நீர் எனக்காக உம்மையே தியாக பலியாக கொடுத்து நியாயப்பிரமாணத்தை முடித்து வைத்தீரே. உம்மை குறித்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் அனைத்தையும் நீ நிறைவேற்றி முடித்தீரே அப்பா. ஆண்டவரே, அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்படுவார் என்று சொன்ன வார்த்தைக்கு இணங்க தகப்பனை ஒருவராக தொங்கப்பட்டு எங்கள் எல்லாருக்கும் மீட்பை கொடுத்தீரே. உம்மையே உம்முடைய ஆவியை ஒப்பு கொடுத்தீரே அப்பா. நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை குறித்து வைத்திருக்கிற நோக்கங்கள் திட்டங்கள் நிறைவேற்ற, ஆண்டவரே, எங்களை குறித்து வைத்திருக்கின்ற எல்லா சித்தங்களும் நிறைவேற்ற எங்களை பலப்படுத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அகோர வேதனையை அனுபவித்து இரட்சிப்பின் வேலையை நிறைவேற்றி முடித்ததற்காக உம்மை முழு மனதோடு துதிக்கிறோம். பிதாவானவர் குறித்த பணியினை உமது மரணத்துக்கு முன் பூரணமாய் செய்து முடித்தது போல அப்பா, நாங்கள் செய்ய வேண்டுமென்று தேவரீர் விரும்பும் பணியினை நாங்களும் செய்து முடிக்க உமது ஞானத்தையும் பலனையும் தாரும். ஞான ஸ்நானத்திலிருந்து பிசாசு, உலகம், மாம்சம் இவற்றோடு நாங்கள் செய்து வரும் போரில் வெற்றி அடையவும், சகல நற்கிரியைகளையும் உமக்கு அடங்கினவர்களாய் துவங்கி நடப்பித்து முடிக்கவும், உமது திவ்ய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமது மட்டற்ற அன்பை உணர்ந்து உமது கொடியின் கீழ் பாவத்துக்கும் உலகத்துக்கும் பிசாசுக்கும் விரோதமாய் தைரியமாய் போர் செய்து மரண பரியந்தம் உமக்கு உண்மையுள்ள சேவகரும் ஊழியக்காரருமாய் நிலைத்திருக்க செய்ய வேண்டும் என்றே தேவரே, சிலுவையில் முடித்த மகத்தான இரட்சிப்பின் நிமித்தமும் நீர் முடிந்தது என்று கூறிய வெற்றி மொழியின் நிமித்தமும் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம். உலக இரட்சகா, சிலுவையினாலும் அருமையான உமது இரத்தத்தினாலும் எங்களை மீட்டு கொண்ட கர்த்தாவே,
எங்களை ரட்சித்து எங்களுக்கு சகாயம் செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நிறைவு வார்த்தைக்காக யாவரும் எழுந்து நின்று மரித்தாரே கிறிஸ்தேசு உனக்காக பாவி என்ற பாடலை நாம் நிச்சயம் பாடுவோம். எல்லாரும் எழுந்து நின்று உற்சாகமாக